2016 ஸ்டேட்டஸ் படி அமெரிக்காவில் $1.4 ட்ரில்லியன் கரன்சி வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த $1.4 ட்ரில்லியன் வெறும் 15% தான் வந்து யூஎஸ்ல வந்து இருக்கு. என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து அழுத்திடுங்க. $1.4 ட்ரில்லியன் வந்து 2016 ஸ்டேட்டஸ் படி இங்கே அமெரிக்காவில் வந்து இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு 15% தான் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியுது. அந்த 15% வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்க பேங்க்ல வந்து நம்ம அமௌண்ட் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15%. மீதி இருக்க 85% வந்து எங்கே போச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அந்த 85%ல் பேலன்ஸ் 10% எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ எக்கானமி, அதாவது வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன், ஒரு பிளாக் மணி, அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. யூஎஸ்ல வந்து இல்லீகல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பே செக் வந்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து வெறும் கேஷ் மூலியமாக தான் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பிளாக் மணி, ஒரு இல்லீகலான ஒரு விஷயம்னு வந்து சொல்லலாம். அதில் வந்து ஒரு 10% ஆஃப் த மணி வந்து போயிடுது. யூஎஸ் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற கரன்சி வந்து யூஎஸ் டாலர் தான். ஸோ அமெரிக்கா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க $1.4 ட்ரில்லியன் கரன்சி வந்து முக்கால்வாசி வந்து வெளிநாட்டில் தான் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் $80 பில்லியன் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது வந்து ரஷ்யாவோட வளர்ச்சிக்காக அங்கே அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஈவன் எனக்கும் வந்து தெரியல. இன்றைக்கி தான் வந்து ஒரு இதில் படித்தேன். ஸோ அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.